காலேஜ்ல ஒன் ஆஃப் த ரூல்ஸ் வந்து க்ரூமிங் இருந்தால் தான் காலேஜுக்குள்ளேயே என்டர் ஆக முடியும். பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஹேர் ஸ்டைல் இப்படி பண்றது, ட்ரெஸ் இப்படி பண்றது அப்படிங்கிறது கிடையாது. அவங்கள வந்து எவ்வளோ அழகா அவங்க ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ அமேசிங்காக வந்து அவங்க அவுட்லுக் வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறது. MBA மாஸ்டர் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் இயர் ஆன் கிளாஸ், செகண்ட் இயர் ஃபுல் டைமாகவே ஆன் ஜாப். இப்போ கரண்ட் இயர் கூட நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷனில் வந்து 100% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணிருக்கோம். Industrial safety management, shipping and logistics, airline airport management and aviation, then rail safety management, land survey engineering. So இந்த மாதிரி கோர்ஸ். இந்த industrial safety management degree பார்த்தீங்கன்னா they can get job opportunities in all field, industry, factory, oil refineries, ship, harbor, even the airport, power plant, construction, marine. So here we are planning every week நாங்கள் ஐவி கொடுக்குறோம். ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் எவ்ரி வீக் ஐவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஃப்ளைட் ட்ரைனிங், ATC ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் ட்ரைனிங், கொச்சின் ஏர்போர்ட்டில் ட்ரைனிங். அதே மாதிரி வில்லிங்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாரினில் ட்ரைனிங், அப்ராடில் வந்து நம்மளுக்கு உண்டான. அசட் காலேஜோட மெயின் மோட்டோ என்னன்னு கேட்டிங்கன்னா, படிக்கிற படிப்பின் மூலமாக அவங்களோட வாழ்க்கை தரம் மாறணும் அப்படிங்கிறத முக்கியமான குறிப்பு. எல்லாருமே அவங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பிறகு எந்த டிகிரி சூஸ் பண்ணலான்னு பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அப்பா வந்து இன்ஜினியரிங் படிங்க அப்படின்வாங்க, பையன் ஆர்ட்ஸ் படிக்கணும்னுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சஜஷன் கொடுக்கும்போது சில பேர் இல்லை எனக்கு இந்த கோர்ஸ் படித்தா வேல்யூ இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கோர்ஸ் எங்கே கிடைக்குமோ தேடுவாங்க. அப்படி புதுசாக நிறைய கோர்ஸஸை இனோவேட் பண்ண அசட் காலேஜோடைய CEO நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். நிறைய கோர் இருக்கக்கூடிய இந்த காலேஜில் வித்தியாசமான கோர்ஸஸை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. காலேஜில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிப் டாப்பாக வெல் க்ரூம்டாக வந்திருக்காங்க. ஒரு காலேஜ் போகிறத தாண்டி அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக வேலைக்கு போனால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ட்ரெயின்டாக என்னால் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்த கோர்ஸஸை பற்றி பேசுவோம். எப்படி இந்த கோர்ஸஸ் இங்கே கொண்டு வரலான்னு பிளான் பண்ணீங்க? கோர்ஸ் ஒரு 3 இயர் டிகிரி முடிக்கிறாங்க, இல்லை ஒரு MBA மாஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்காங்க, அந்த ஒரு படிப்புக்கு அப்புறம் முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கும் வந்து என்ன லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அசட் காலேஜோட மெயின் மோட்டோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது படிக்கிற படிப்பின் மூலமாக அவங்களோட வாழ்க்கை தரம் மாறணும் அப்படிங்கிறத முக்கியமான குறிக்கோள். எல்லாரும் படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன், ஒரு டிகிரிக்காக BE பண்ணணும் இல்லை BCom பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருக்காக ஒரு டிகிரி முடிச்சுட்டு நாளைக்கு வேலை கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுடைய முக்கியமான கான்செப்ட். எல்லாரும் போய் திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய ஒரே துறைகளாக இல்லாமல் ஒரு புதுவிதமான துறைகளாக இருக்கணும். அதாவது ஒரு அவேர்னஸ் இல்லாத துறைகள், அதே மாதிரி வேலை வாய்ப்புகளும் இருக்கு, ஸ்கோப் அதிகமாக இருக்கக்கூடிய மாதிரி கோர்சஸ் மட்டும் தான் நம்ம செலக்டடாக ஆஃபர் பண்ணுறோம். எல்லாருக்குமே வந்து ஒரு ஏவியேஷன் போய் செலக்ட் ஆகணும்னா படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு தெரியாது. இன்னும் சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு கனவு இருக்கும், இல்லை நம்ம வந்து அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கு எங்கே டிகிரி கிடைக்கும், எந்த காலேஜில் எப்படி வந்து அப்ளை ஆகணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். என்னென்ன கோர்சஸ்லாம் கொண்டு வந்தீங்க? இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன், தென் ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், லேண்ட் சர்வே இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னா, ஸோ இந்தியாவிலேயே வந்து குஜராத்தில் வந்து வதோரா யூனிவர்சிட்டியில் இருக்குது. அண்ட் தென் இப்போ நம்ம அசட் காலேஜில் மட்டும் தான் அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம், வேற எங்கேயும் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு லேண்ட் சர்வே இன்ஜினியரிங், லேண்ட் சர்வே அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டோட்டல் ஸ்டேஷன் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சிவில் செக்டாருக்கு ரொம்ப ஒரு 100% முக்கியமான ஒரு தேவையான ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ். தென் அதே மாதிரி உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுமே ஒரு சிங்கிள் கோர்ஸ், பட் மல்டியா எல்லா ஃபீல்டுக்குமே ஜாபுக்கு. அதாவது நீங்கள் எந்த படிப்புமே பார்த்தீங்கன்னா எதை படிக்கிறாங்களோ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் மட்டும் தான் ஜாபுக்கு போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவில்னா only civil, marine only marine, but அந்த industrial safety management அப்படிங்கிற டிகிரி பார்த்தீங்கன்னா they can get job opportunities in all field, industry, factory, oil refineries, ship, harbor, even the airport, power plant, construction, marine, சொல்லிட்டே போகலாம். எல்லா செக்டாருமே வந்து அவங்க ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ண ஒரு பெரிய கேட் ஓப்பன் பண்ணி பெரிய கேட் ஓப்பன். அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கோவிட் டைமிங்கில் நம்ம எல்லாமே ஷட் டவுன் ஆனிச்சு, ஐடி கிடையாது, எல்லாமே ஷட் டவுன் ஆனிச்சு. ஸோ அந்த டைமிங்கில் வந்து ஒரு நான் ஸ்டாப்பாக ரன் ஆகிட்டு இருந்த ஒரு 2-3 ஃபீல்டு, ஒன்று
மெடிக்கல், தென் மீடியா, தென் வந்து லாஜிஸ்டிக்ஸ். ஸோ அந்த டைமிங்கில் கூட வந்து அதிகமாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருந்தக்கூடிய ஒரு துறை தான் வந்து லாஜிஸ்டிக்ஸ். இதில் வந்து நம்ம ஒரு பிபிஏ, எம்பிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி இந்த கிராஜுவேட்ஸ் எல்லாமே நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு துறை வந்து நிறைய பேர் பயந்தாங்க எடுக்கவே. ஏன்னா அது வந்து எவ்வளோ தூரம் உண்மை, வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா ரொம்ப காம்படிட்டர் வேர்ல்டில் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து பிளேஸ் ஆகும்னு இருப்போம். ஆனால் அசட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 100% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. அது ஒரு ப்ரொஃபஷனலாக கொண்டு போயிருக்கு. ஸோ அதுக்கான டிகிரிஸ் புதுசாக வந்து இனோவேட் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த அசட் காலேஜ் பொறுத்தவரை நாங்கள் எவ்ரி இயர் நம்ம we are achieving a 99% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அச்சீவ் பண்ணுறோம். இப்போ கரண்ட் இயர் கூட நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷனில் வந்து 100% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அச்சீவ் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இண்டஸ்ட்ரியில் வேகன்சிஸ் இருக்கணும், இருக்கக்கூடிய துறைகளாகவும் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் குவாலிட்டியை வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அசட் இங்கே வந்து என்னுடைய மெயின் கான்செப்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், தென் சப்ஜெக்ட் நாலேஜ். தென் சப்ஜெக்ட் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் கோர்ஸ். ஸோ ஒரு பசங்க வந்து பார்க்க நீங்கள் ஆள் பாதி அடைப்பாதிங்கிற மாதிரி பக்காவாக வந்து ஒரு க்ரூம்டாக வந்து ட்ரெஸ் கோடு இருந்தது, நம்பர் 1 திங். தென் வந்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், எங்கே போனாலுமே எவ்ரிவேர் வி நீட் தட். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். நான் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ்னு சொன்னேன். இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது அவங்க ஒரு லாஜிஸ்டிக்ஸ் படிக்கலாம், இல்லை வந்து ஒரு ஏவியேஷன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். ஒரு 2 இயர்ஸ் ஒரு எம்பிஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபைனல் செமஸ்டர்லையோ இல்லை வந்து ஒரு யூஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர்லையோ நீங்கள் அவங்க சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் தே வில் ஆன்சர். நான் எனக்கு இது தெரியல, எனக்கு இது சொல்லித்தரல, இது நாங்கள் கேள்விப்பட்டதில்லை அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வி ஆர் கோச்சிங். அண்ட் தென் ஒன் மோர் திங், நான் அந்த இண்டஸ்ட்ரிக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ள கனெக்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து மெயினாக வந்து வி ஆர் கிவிங் மோர் ஐவிஸ், இண்டஸ்ட்ரியல் விசிட். ஒரு சில காலேஜஸில் வந்து வருஷத்துக்கு ஒரு ஐவி கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஹியர் வி ஆர் பிளானிங் எவ்ரி வீக் நாங்கள் ஐவி கொடுக்குறோம். ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் எவ்ரி வீக் ஐவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஃப்ளைட் ட்ரைனிங், ஏடிசி ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் ட்ரைனிங், கொச்சின் ஏர்போர்ட்டில் ட்ரைனிங், அதே மாதிரி வில்லிங்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாரினில் ட்ரைனிங், அப்ராடில் வந்து நம்மளுக்கு உண்டான இன்டர்ன்ஷிப், இது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க மீன்வெல் படிக்கும் போதே அந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு தயக்கமும் அவங்கக்கிட்ட இருக்காது ஒன்று. தென் எங்கே வேலை கிடைச்சாலும் நம்ம போகக்கூடிய ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஸில் நம்ம ட்ரைனிங் பண்ணுறதுனால வந்து ஒரு 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு உண்டான ஜாபை வந்து அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து 50% காலேஜ் ஒர்க்கிங். ஏன்னா இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சீனியர்ஸோட நாங்கள் பார்த்தோம், அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஹோப் கிடச்சிது. முக்கியமாக செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயரே அவங்க படிக்கல அப்படின்னாங்க. பார்த்தா அவங்களுக்கு அதுக்குள்ளேயே பிளேஸ்மெண்ட் கிடச்சிச்சு. தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தருவாயிலே பிளேஸ் ஆகி நிறைய பேர் வேலைக்கே போயிட்டாங்க அப்படின்ற விஷயம்லாம் நடந்தது. ஸோ எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அதில் வந்து அமைஞ்சிருக்கு சார், எங்கெங்கெல்லாம் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க? எஸ், அதாவது உங்களுக்கு இப்போ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது உங்களுக்கு படிச்சு முடிச்சோடனே ஜாப் அப்படிங்கிறதோட படிச்சுட்டு இருக்கும்போதே ஜாப் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ வந்து ஒரு 3 இயர் டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு 3 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டைம். ஸோ ஒரு 2 இயர்ஸ் பெர் இயருக்கு 2 செமஸ்டர் அப்படிங்கும்போது ஒரு 4 to 5 செமஸ்டர்ஸ் மட்டும் கிளாஸில் இருந்துட்டு ஃபர்தர் லாஸ்ட் செமஸ்டர் கம்ப்ளீட்டாக அவங்க ஜாபுக்கு போகும்போது அவங்க ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஒன் திங். அதே மாதிரி அவங்களுக்கு மீன்வெல் தேர் ஆல்சோ கெட்டிங் சேலரி. ஸோ அதே மாதிரி நீங்கள் எம்பிஏ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் இயரில் மட்டும்தான் இன் கிளாஸ் ரூம், செகண்ட் இயர் ஃபுல்லாகவே தேர் இன் ஜாப். அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எம்பிஏ மாஸ்டர் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் இயர் ஆன் கிளாஸ், செகண்ட் இயர் ஃபுல் டைமாகவே ஆன் ஜாப். ஸோ அவங்க எக்ஸாமே வந்து லீவ் போட்டு வந்து எழுதுகிற மாதிரி தான். ஸோ நீங்கள் கம்பெனிஸ் அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கம்பெனி, தென் ஆயில் ரெஃபைனரிஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி வெல் நோன் கம்பெனிஸ். அதாவது உங்களுக்கு இப்போ ஈவன் நம்ம சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா phase 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, தென் phase 2 ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு இயர்ஸில் வந்து அந்த ஒர்க் நடக்கக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ ஒரு மேஜரான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எல்லா விதமான ப்ராஜெக்ட்ஸ்லையுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தென் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது நாட் ஓன்லி சென்னை மட்டும் கிடையாது, அதர் சிட்டி ஈவன் தோ பெங்களூர், ஹைதராபாத், மும்பை இந்த மாதிரி நீங்கள் தேர் ஆல்சோ ஒர்க்கிங். தென் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் சென்னையிலே பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 6000 கம்பெனிஸ் மேலே இருக்கு. ஒரு பேசிக் லெவல் கம்பெனிலேருந்து டாப் லெவல் கம்பெனி வர இருக்கு. ஸோ எல்லா விதமான கம்பெனிஸ்லையுமே நம்ம வந்து வி ஆர் டூயிங் பிளேஸ்மெண்ட். தென் அதே மாதிரி ஏவியேஷன் அப்படிங்கிறதுமே டாப் ஏர்லைன், மேஜர் ஏர்லைன்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்டர்வியூ எல்லாமே. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எம்ஓயூஸ் அந்த டைப் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா
we are providing not only in academic side மட்டும் அல்லாமல் we are providing services to industry also. ஒரு கன்சல்டிங் ஆடிட்டிங் ஒர்க் எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம பண்ணி தந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து ஒரு அசெட்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆன் ஜாப் ட்ரைனிங்கோ இல்லை இண்டஸ்ட்ரியல் விசிட் தென் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதை தாண்டி காலேஜ் பார்த்தீங்கன்னா எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கும், கிளாஸ் ரூம் இருக்கும், அதிகபட்சம் பிடிக்கு கிரவுண்டு இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ஜென்ரலாக காலேஜை பார்த்துருக்கோம். இங்கே க்ரூமிங் ரூம்னு ஒன்று பார்த்தேன். ஸோ காலேஜில் வந்து சில வித்தியாசமான செஷன்ஸ் இருக்குது. எந்த மாதிரி செஷன்லாம் கொண்டு வந்தீங்க சார்? க்ரூமிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நம்ம இங்கே இது பண்ணுறோம். அதில் எஸ்பெஷலி வந்து லாஜிஸ்டிக்ஸ் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி தெரியும், நமக்கு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எப்படி ஒரு அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அவங்களோட அட்டையர் ட்ரெஸ் கோடெலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு படித்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு கம்பெனி போகும்போது அப்படிங்கிறத விட நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஒரு ஃபைனல் இயர் இன்டர்வியூ போகிறாங்கன்னு வைங்களேன். ஃபைனல் இயர் இன்டர்வியூ போகும்போது இன்டர்வியூ போகணும் அப்படின்னாலே வந்து பசங்க எப்படி இன்டர்வியூ போகணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். நம்ம வந்து ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணணும், டக் பண்ணணும், ஷூ போட்டிருக்கணும், ஹேர் ஸ்டைல் ஓரளவு பக்காவாக இருக்கணும், இன்டர்வியூ போனால் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும், ட்ரெஸ் கோட் இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு 3-4 இயர்ஸ் வந்து எதுவுமே அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் ஆகாத ஒரு ஸ்டூடெண்ட் ஃபைனல் டே வந்து இன்டர்வியூ போகும்போது சடனாக அந்த சேஞ்சஸ் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர். ஃபேக்காகவும் இருக்கும். அவனால வந்து அது அடாப்ட் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால வந்து உங்களுக்கு அந்த டே 1லேருந்து நம்ம we are providing. அண்ட் க்ரூமிங் ரூம் அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுடைய அவுட்லுக் தே கேன் செக். அதாவது பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணுறது, ட்ரெஸ் இப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. அவங்கள வந்து எவ்வளோ அழகாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ அமேசிங்காக வந்து அவங்க அவுட்லுக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது நாங்கள் மெயினாக வந்து க்ரூமிங் பார்ட்னரை வந்து நேச்சுரல்ஸ் கூட நாங்கள் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் வந்து இங்கே க்ரூமிங் ரூம் பார்த்துருக்கீங்க, பட் க்ரூமிங்ஸ் நம்பர் 1 உங்களுக்கு பார்ட்னர் நேச்சுரல் சாலன் கூடவே நம்ம வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நேச்சுரல்ஸ்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய டாப் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க தே ஆர் கம்மிங் அண்ட் கிவிங் ட்ரைனிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் குரூப் ஆஃப் பசங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஹவு டு மெயின்டைன் த எவ்ரிதிங். ஒரு ஹெல்த் ஃபவுண்டேஷன்ல இருந்து அவங்க ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்றதுல இருந்து ஒரு பிம்பிள் எல்லாமே மெயின்டைன் பண்றதுல இருந்து. ஏன்னா நீங்க ஏவியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல சேலரிக்கு செலக்ட் ஆயிடுவாங்க. நாங்க இப்போ இங்க நடந்துட்டு இருக்குது இது. பட் வந்து அவங்களுக்கு ஒரு சில பிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, கண்ணுல வந்து லைட்டா ரெட்டிஸா இருக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் ஆன பையன் ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த பசங்க போய் ஒரு டெர்மட்டாலஜி பார்க்கறது, சரி பண்றது, இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அதை படிக்கும் போதே நம்ம ஒரு ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்றது, தென் வந்து ஹெல்த் மெயினாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் அவங்க பண்ணும்போது நாளைக்கு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் போய் நம்ம ஒன்று சரி பண்ணுறதுக்கு போகும்போதே ரெடியாக பக்காவா ஓகேப்பா பர்ஃபெக்ட் செலக்டட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏன்னா வரக்கூடிய காலேஜ் லைஃப்பில் தான் பசங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்கூலில் ஃபுல்லாக யூனிஃபார்ம்னு இருந்திருப்பாங்க. காலேஜில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷூ போட்டுக்கலாம், ட்ரெஸ் போட்டுக்கலாம், ஃபன்னாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் நினைப்பாங்க. ஒரு பக்கம் ஸ்டடீஸு ஜாலி நீங்கள் இருந்தாலும் அந்த ட்ரெஸ் கோடு உள்ளே வரும்போதே எல்லாரும் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற மாதிரியே வராது. நான் வந்து பார்க்கும்போது எல்லாரும் அந்த நீட்டாக இருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் கோட் நீங்கள் இப்போத்துலேருந்து போட்டுட்டு வரணும்னு எப்படி கொண்டு வந்தீங்க? மெயினாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சார் இதில் ஒரு பேசிக் குட் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணு, தென் வந்து க்ரூமிங் டெவலப் பண்ணு, பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுங்க, சப்ஜெக்ட் எடுத்து இதெல்லாம் ஏன் செய்யணும்? இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா வெரி சூன் யூ வில் கெட் ஒரு 1 lakh சேலரி மேலே நீ வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இதை வந்து இதெல்லாம் நம்ம பசங்களை பொறுத்தளவு இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறத விட இதை ஏன் செய்யணும், இதை செய்யலை அப்படின்னா என்ன யூஸ், செஞ்சால் என்ன யூஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம புரிய வச்சாலே 100% வந்து they are obeying. அது வந்து அவங்களுக்கு ஒரு சிரமமா வந்து பாக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதை வந்து இதெல்லாம் செஞ்சால் நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கிது. 100% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அசட் காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லை, கோயம்புத்தூர்லையும் இருக்குது அப்படின்றது கேள்விப்பட்டு. காலேஜ் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்கீங்க. காலேஜில் பசங்க இப்போ வந்து நிறைய பேர் சேரவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றத ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு, சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்படி ஒரு கோர்சஸ் இருக்குது, இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குன்னு. உங்களை அணுகிறதுக்கு என்ன பண்ணணும்? எஸ், ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் படித்தா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. தென் வந்து ஈஸியாக செட்டில் ஆக முடியும் லைஃப்பில், இதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. பட் அதை வந்து எங்கே படிக்கணும், எந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறையா வந்து நாங்கள் அசட் பொறுத்தளவு வந்து இந்த மாதிரி டிகிரிஸ்லாம் இருக்குது, இதில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பெரிய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுல எங்களுடைய பங்களிப்பு அதிகம்.
அதாவது தட் சொசைட்டிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு, ஸோ த்ரூ உங்கள் மூலியமாக அதர் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லா விதமான மூட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் படிக்க விரும்புகிற இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து அவங்க நேரில் போய் விசிட் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ எங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க, எங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்டோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும்னா இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஃபேக்கல்ட்டிஸ் கூட நீங்கள் பார்த்து பேசலாம். இது எல்லாமே இங்கே ரொம்ப ஓப்பனாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக நீங்கள் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் கிட்டே நீங்கள் போய் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இங்கே எப்படி இருக்குது, எவ்வளோ ஐவிஸ் போயிருக்கீங்க, நீங்கள் கிளாஸஸ் எப்படி இருக்குது, இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, பேரண்ட்டோட வந்து ஃபஸ்ட்டு காலேஜை விசிட் பண்ணுங்க. ஏன்னா தே ஆர் கோயிங் டு பே, அவங்க தான் பே பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஒரு சரியான இடத்துக்கு தான் நம்ம பசங்க போகிறாங்கங்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வரணும். ஒரு ரைட் பிளேஸ்க்கு போறாங்க, இவங்க ஃபியூச்சரை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை, இனிமே பையன் நல்லா ஒரு ஃபியூச்சர்ல ரெடி ஆயிடுவாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு வரணும். ஸோ நீங்க போத் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் கேம்பஸ், எந்த கேம்பஸா இருந்தாலும் திஸ் டைப் ஆஃப் கோர்சஸ், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஸோ படிக்க விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ் வித் பேரண்டோட கேம்பஸ் விசிட் பண்ணும்போது இன்னும் டீடைல்டா ஒரு ஐடியா கிடைக்கும். காலேஜ் வந்து சும்மா ஆட்ல மட்டும் இப்படி காட்டல, எஸ் அவங்க டைரக்டா அதோடைய எல்லா டீடைலுமே அவங்க, ஏன்னா என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நிறைய வேற ஒரு குவாலிட்டி இல்லாத இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1 இயர் அங்கே படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணி திரும்ப டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வரக்கூடிய சூழலும் எங்ககிட்ட இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி டைம் மணி அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாம நீங்க டைரக்டா இன்ஸ்டிடியூஷன்ஸ் விசிட் பண்ணும்போது டீடைல்டா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எம்பிஏ படிக்கக்கூடிய பசங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க? இப்போ பிகாம்ல அந்த மாதிரி டிகிரி எடுக்கல, பிபிஏல இந்த மாதிரி சூஸ் பண்ணல, அவங்க ஃபினான்ஸோ வேற ஏதோ ஒன்று சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு வரவங்களுக்கு உங்களுடைய சஜஷன் என்னவா? முன்னாடியெல்லாம் ஒரு டிகிரி அப்படிங்கிறது போதுமானதாக இருந்தது ஜாப் போறதுக்கு. எம்பிஏங்கிறது ஒரு கம்பல்சரி, ஒரு தேவையான ஒரு மாஸ்டர் டிகிரி தேவையானுச்சு. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பிகாம் ஆர் பிஇ ஆர் எனி யூஜி முடிக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து இப்போ பிகாம் சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகம். ஒரு பிகாம் ஜெனரல் நீங்க ஒரு சீசன் பாத்தீங்கன்னா எல்லாரும் பிஇன்னு போயிட்டு இருந்தாங்க, இன்ஜினியரிங் போயிட்டு இருந்தாங்க. இப்போ பிகாம் ஈவன் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட் கூட பிகாம் சேர்றத பார்த்துட்டு இருக்கோம். பட் வந்து ஆஃப்டர் தட் அது முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இப்போ ஜெனரலா ஒரு பிகாம் முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம காமனா பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1 வந்து அவங்க முடிச்ச உடனே வந்து என்ன வேலை கிடைக்குதோ ஏதாவது ஒரு வேலை, இது குறிப்பிட்ட இதுதான் ஜாப்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு கிடைக்கிற ஜாபுக்கு அவங்க போகக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சில மாணவர்கள் வந்து நான் அந்த யூஜி டிகிரி வச்சுட்டு நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன், யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க. அடுத்த ஒரு கேட்டகரி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹையர் ஸ்டடீஸ் எம்பிஏ படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா, எம்பிஏனால ஒரு ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் இதுதான் தெரியும். இதை தவிர வேற எதுவும் தெரியாது உங்களுக்கு. எம்பிஏனால ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் மட்டும்தான் இருக்குங்கிறது. பட் இந்த டிகிரிஸ் அப்படிங்கும் போது நம்ம இதில் வி கேன் சே 2 டைப்ஸ், ஒன்று ப்ரொஃபஷனல் அண்ட் நான் ப்ரொஃபஷனல். அதாவது ப்ரொஃபஷனல் அப்படிங்கும் போது நீங்கள் படிக்கும் போது என்ன வேலைக்காக நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சே படிக்கிறது. இன்னும் ஒரு சில கோர்சஸ் வந்து நாங்கள் எதுக்கு படிக்கிறோம்னே தெரியாது, ஏதோ பேருக்கும் டிகிரிக்காக நான் படிக்கிறேன், ஃப்ரெண்டு படிக்கிறாங்க அதனால படிக்கிறேன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த எம்பிஏ பிளான் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியா, லைக் வந்து ஒரு நீங்கள் லைஃப் லாங் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே ஒர்க் பண்ணாமல் ஒரு 5-10 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் ஓன் பிஸ்னஸ், அந்த மாதிரி வந்து ஒரு டிகிரியை வந்து அவங்க செலக்ட் பண்ணி படிக்கும் போது அவங்களோட ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக பிரைட்டாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே நான் ஒரு பிகாம் ஜென்ரல் இந்த மாதிரி முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் காமனாக இருக்கக்கூடியதும் கவர் ஆகிடும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், தென் போர்ட் மேனேஜ்மெண்ட், கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட், தென் ஃப்ரைட் ஃபார்வர்டிங், இ காமர்ஸ். இப்போ நமக்கு இ காமர்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குங்கிறது. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, ஒரு 5 இயர்ஸ் நம்மளே ஒரு ஆஃப்டர் 5-10 இயர்ஸ் வந்துட்டு ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி டிகிரியில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ், வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் அது எந்த டிகிரி எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஓவரால் அசட் காலேஜில் சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரு பக்கம் ஃபியூச்சர் இருக்குது, அது கேரண்டீடாக இருக்குன்றத உங்கள் மூலிமா தெரிய வந்திருக்கு. வரக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது 12th முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் இல்லை டிகிரி படிச்சுட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு தெரியாத மாணவர்களுக்கு
நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும் சார்? பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒரு 12th அப்புறம் ஒரு டிகிரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிகிரிக்கு அப்புறம் ஒரு ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும், அது எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், அது எங்கே படிக்கலாம், படித்தா ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், நம்ம படிக்கிற படிப்பு வந்து உங்களுக்கு அடுத்த லைஃப்பில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்குமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொன்று பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, எதை பற்றி படிக்கிறோன்னே தெரியாமல் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிகிரி எடுக்கிறாங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க, இல்லை மெரைன் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்கன்னா அதில் என்ன டீச் பண்ணுவாங்கன்னே தெரியாது, என்ன சொல்லி தருவாங்க, எனக்கு இந்த 4 இயர்ஸ் என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியாமலே ஒரு கோர்ஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறது. ஸோ அவங்க எந்த படிப்பை எடுத்தாலுமே இப்போ அசெட்டில் படிக்கக்கூடிய இந்த டிகிரிஸ் தான் படிக்கணுங்கிறது கிடையாது. எந்த டிகிரி எடுத்து படித்தாலுமே நீங்கள் அந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் வந்து என்ன டீச் பண்ணுவீங்க, என்ன சொல்லி தருவீங்க, ப்ராக்டிக்கலாக இருக்குமா தியரிட்டிக்கலாக இருக்குமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். தென் வந்து என்னவாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து முக்கியமான ஒரு டவுட், இதை படித்தா வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய டவுட், அதை கிளாரிஃபை பண்ணணும். தென் அப்படியே வேலை கிடைச்சா என்ன சேலரியில் கிடைக்கும், ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் வச்சு நீங்கள் எந்த படிப்பை வேணாலும் செலக்ட் பண்ணி இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தேடி அதுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பதில் கிடைக்கும் போது அந்த கோர்ஸ் வந்து அவங்க தாராளமாக எடுத்து படிக்கும். ஓவரால் அசட் காலேஜில் படிக்கிற பசங்களை பற்றியும் வரக்கூடிய மாணவர்களுக்கு எப்படிலாம் அவங்க கோர்ஸை சூஸ் பண்ணணுன்றதும் சொன்னீங்க. ரொம்ப அருமையானது. நன்றி சார். தேங்க்யூ. ஸோ காலேஜில் நிறைய ரூம்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இந்த காலேஜ் தான் இந்த ரூம் நான் பார்க்குறேன். இது என்ன மாதிரி ரூம் சார்? இது வந்து க்ரூமிங் ரூம். இது வந்து ஏவியேஷனுக்கு மட்டும்தான் இந்த ரூம், லாஜிஸ்டிக்ஸ் அவங்களுக்குலாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஏவியேஷனுக்கு மட்டும். ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்? ஆமாம், எங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும்தான் இந்த க்ரூமிங் ரூம் அலோட் பண்ணியிருக்காங்க. க்ரூமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நாங்கள் வந்து டெய்லி வந்து 9 o'clock வந்து 9:30 வந்து இந்த க்ரூமிங் ரூம்லாம் ஃபினிஷ் பண்ணிப்போம். நல்லாயிருக்கும் இந்த க்ரூமிங் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதே க்ரூமிங் ரூம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. ஸோ காலேஜ்குள்ளே ப்ரெசென்டபுளாக வரணுன்றதை இங்கே ஆரம்பித்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. உங்களை க்ரூம் பண்ணிக்க என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க? எப்படி பன் போடணும், எப்படி மேக்கப்ஸ் எப்படி பண்ணணும், ஸ்கின்ஸில் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் எப்படி போடணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பிம்பிள்ஸ் அந்த மோல்ஸ்லாம் தெரியாததுக்கு ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட்டு கவர் பண்ணுறதுக்கு அதெல்லாம் சொல்லி, ஃபேஸ் பேபி ஹேர்ஸ் வந்து எதுவும் இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும் ஃபேஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது உங்களை க்ரூம் பண்ணிட்டு காலேஜ்குள்ளே வரும்போது எப்படி இருக்கு? ப்ரொஃபஷ்னலாக ஃபீல் ஆகும் சார், யூனிக்காக இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக ஃபீல் ஆகும் சார். இது இந்த ரூமுக்கு வந்து இந்த காலேஜ்க்கு வந்து இந்த க்ரூமிங் ரூமுக்கு வந்து மேக்கப் பண்ணுறதே ஒரு தனி ஃபீல் சார். அதெல்லாம் ஒவ்வொரு நாள் காலேஜ் வரும்போது அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும் உங்களை க்ரூம் பண்ணி? சூப்பராக நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும், கெத்தாக இருக்கும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சூப்பராக இருக்கும். படிக்க வருமா இல்லை ஒர்க்ஸே வருமா தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த ஃபீல்டில் கூட்டு வர அசட் காலேஜ் சூஸ் பண்ண முக்கியமான காரணம் இவங்க வந்து இன்னோவேட்டிவ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்சஸ் வந்து எங்கள் காலேஜ் டாப் 10 காலேஜில் டாப் 5 காலேஜ் லிஸ்ட்டில் ஒன்று இருக்குது. வி ஹேவ் வெரி குட் SEO. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் எங்கள் காலேஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் ஒர்க் எத்திக்ஸ் கற்றுப்பாங்க. பட் வி லேர்ன் ஒர்க் எத்திக்ஸ் ஃப்ரம் அவர் காலேஜ். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். அண்ட் வி ஹேவ் 100% அஷூரன்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். இன்னோவேட்டிவாக கோர்ஸ் இருக்குது, வீட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கும் இந்த கோர்ஸ் வந்து படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதனால நான் அசட் காலேஜ் சூஸ் பண்ணேன். நான் இங்கே இந்த கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இங்கே தான் இருக்குது, இந்தியா அளவில் இங்கே தான் இருக்குது அப்படி சொன்னாங்க. அதனால தான் இங்கே சூஸ் பண்ணிங்க. 100% பிளேஸ்மெண்ட் இயர்லி அச்சீவ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அசட் காலேஜ் சூஸ் பண்ணேன். காலேஜ் நான் எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால இந்த காலேஜ். நிறைய கோர்சஸ் இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த ஏவியேஷன் சூஸ்? எல்லாரும் படிக்கிற மாதிரி இல்லாமல் யூனிக்காக இருக்கணும், படித்த உடனே வேலை கிடைக்கும் அப்படின்றது நவடேஸ் எல்லாரும் பிகாம் MBA அப்படின்னு போகும்போது சம்திங் லைக் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படின்னு தோணும்போது எனக்கு இந்த கோர்ஸ் பட்டுச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை இந்த மாதிரி ஏரோப்ளைன்லாம் பார்க்குறது, அதனால எனக்கு அதில் ஆசை. நீங்கள் மேலே ஃப்ளைட் போனால் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு இல்லை, நம்மளுக்கும் ஆசை இருக்கும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் காஸ்டியூம் பயங்கரமாக இருக்குது. எல்லா காலேஜும் ஒரு யூனிஃபார்ம்லாம் இருக்காதுன்னு தான் போவாங்க. பட் இந்த காலேஜில் ஏவியேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபீல்ட்லேயே வந்துருக்கு. ஸோ அந்த யூனிஃபார்மிட்டி வந்து இங்கே பார்க்க முடியுது. எல்லோரும் அதுக்கேற்ற மாதிரி யூனிஃபார்ம் வந்துருக்கு. ஸோ இது போடும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? டு பி ஓப்பன், எப்படி சொல்கிறது, சந்தோஷன்றது ஒரு ப்ரைடுன்னு சொல்லுவாங்கல்ல, கெத்தாக ஃபீல் பண்ணுறோம். இப்போ நாங்கள் ஒரு 4-5 பேர்கிட்ட வேறு ஏதாவது காலேஜ் போகும்போது இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு போகும்போது நாங்கள் அந்த இடத்துல தனியாக தெரிவோம். ஸோ தட் ஷோஸ் அ யூனிக்னஸ். ஸோ இட் கிவ்ஸ் அஸ் அ ப்ரைட். எல்லாருமே கேட்பாங்க நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க. அவங்களும் வந்து இதை பற்றி கேட்டு நாங்களும் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ட்டு காலேஜ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. டீச்சிங்னா எப்படி இருக்குது? டீச்சிங் ஒரு சப்ஜெக்ட்டும் இன்டெப்த்தாக டீச் பண்ணுறாங்க, ஐவி கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு மாதிரி என்ஜாய்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லா படிக்கவும் முடியுது. எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக எடுப்பாங்க, ரொம்ப ஜாலியாக போகும் கிளாஸஸ்லாம். வீக்லி ஐவி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த இடத்துல கேம்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா? இப்போ டெமோ காட்டி நிறைய இடத்துல லேப்ஸ்லாம் இருக்கும் அந்தந்த கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி.
இந்த காலேஜ் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க? டெமோ ஏர்க்ராஃப்ட் அதெல்லாம் வச்சு எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க, எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்தது? இங்கே நிறைய கோர்சஸ் பார்க்கும்போது எனக்கு வெளியில் இருக்கக்கூடிய மற்ற காலேஜ்லாம் நான் பார்க்கல. அந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ்லாம் இங்கே உங்களுக்கு புதுசாக இருக்குது? லாஜிஸ்டிக்ஸ் நான் கேள்விப்பட்டது இல்லை, ஃபயர் அண்ட் சேஃப்டி அதெல்லாம் நான் கேள்வி கூட பட்டதில்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கோர்சஸ் கூட இருக்குது அப்படின்றது தெரியும். இங்கே ஆஃபர் பண்ணுற எல்லா கோர்ஸுமே புதுசாக தான் இருக்குது. ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ், ஃபயர் அண்ட் சேஃப்டி எல்லாமே ரொம்ப புதுசாக இனோவேட்டிவாக இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி இங்கே ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பிளேஸ்மெண்ட் பற்றி விசாரிச்சிருப்போம். ஏன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணால் நம்ம படித்தா நமக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே என்னெல்லாம் விசாரிச்சிங்க காலேஜ்? இங்கே வந்து முன்னாடி சீனியர்ஸ்லாம் வந்து 100% பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் நம்மளுக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு நம்பிக்கையில் வந்து சேர்ந்தோம். நாங்களும் வந்திருந்தோம். இப்போ லாஸ்ட் வீக் கூட எங்களோட லாஸ்ட் இயர் 100% பிளேஸ்மெண்ட்டுன்ட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. எப்படி இருக்குது இந்த காலேஜில் இருக்குது? இந்த காலேஜோட ஆர்கிடெக்சர், இந்த சரௌண்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபேக்கல்டிஸ்லாம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. கிளாஸ்லாம் வந்து நல்லாவே எடுக்கிறாங்க. செம் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி சில விஷயத்துக்குலாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. வெல் க்ரூம்டாக வந்திருக்கீங்களே, இது எதுக்காக? காலேஜுடைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸில் எதுவும் இருக்கா? ஆமாம், காலேஜில் வந்து ஒன் ஆஃப் த ரூல்ஸ் வந்து க்ரூமிங்கு. ஃபஸ்ட்டு வந்து அதை தான் பார்ப்பாங்க. அது வந்து க்ரூமிங் இருந்தால் தான் காலேஜுக்குள்ளேயே என்டர் ஆக முடியும். என்னன்னா சில காலேஜில் வந்து எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு காலேஜ் லைஃபே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே ஒரு யூனிஃபார்மிட்டி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சார் காலேஜ். இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் வரணும். என்ன மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் இங்கே வந்து நல்லா இருக்குது பசங்களோட டிசிப்ளின்காக? க்ரூமிங், பஞ்சுவாலிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இந்த காலேஜ்லேருந்து படிக்கலாம். முக்கியமாக இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் உங்களுக்கு தெரிய வந்த விஷயம்? இந்த காலேஜில் வந்து 100% பிளேஸ்மெண்ட் இருக்குது. சீனியர்ஸ் எல்லாரும் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேண்டிடேட்டாக மாறதுக்கு உங்களை எப்படி ட்ரைன் பண்ணுறாங்க? இப்போதுலேருந்தே கம்யூனிகேஷன்ஸ் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இது பண்ணுறாங்க. லாங்குவேஜ் ஹிந்தி அடிஷ்னலாக வந்து எங்களுக்கு சொல்லித்தராங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி